வணக்கம். ஒரு நாள் ஒரு புத்தர் மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பார்க்க போறோம் தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு? கதை கேட்க போறோம். வாங்க பொறுமையா கேளுங்க. ஒரு நல்ல கதை சொல்லிட்டு இருக்கேன். அவரு தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஒருத்தர் ரொம்ப குழப்பத்தோட அவர்கிட்ட நடந்து வர்றார். வந்து, ஐயா, என்ன ஐயா வாழ்க்கை இது? எல்லாரும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. வாழ்க்கை குழப்பமாவே இருக்கு ஐயா, எனக்கு கொஞ்சம் அதை விளக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோட புத்தர் கிட்ட தெரிவிக்கிறார். அதை கேட்ட புத்தர் வந்து ஒரு குட்டி கதை சொல்றாரு. கதைக்குள்ள கதை. இங்க பாருங்க மகனே, கவலைப்படாதீங்க, இந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு. அந்த குதிரை திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுச்சு, அதாவது ஓடி போச்சு அவரை விட்டுட்டு. அதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட, அச்சுச்சோ, உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது, நீ ரொம்ப அன்லக்கி ஆயிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த ஓடி போன குதிரை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 3 சூப்பர் ஃபாஸ்ட் குதிரைங்களோட ரிட்டர்ன் இவர்கிட்ட வந்துச்சு. அதை பார்த்த ஊர் மக்கள் திரும்ப வந்து, ஏய், எவ்வளவு அதிர்ஷ்டம் உனக்கு அப்படின்னு அந்த விவசாயி கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த விவசாயி என்ன சொல்றாருன்னா, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மனப்பக்குவத்தோட போறார். அவங்க பையன் வந்து, இந்த விவசாயியோட பையன் என்ன பண்றாருன்னா, குதிரை மேல ஏறி ஒரு நாள் சவாரி செய்கிறார். அந்த சவாரி செய்யும் போது குதிரையில இருந்து கீழே விழுந்து அவரோட கால் உடைஞ்சு போச்சு. இத பார்த்த ஊர் மக்கள் வந்து, அச்சோ, உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. நீ ரொம்ப துரதிருஷ்டசாலியா இருப்ப போலே அப்படின்னு சொல்றாங்க. அவரு, அந்த விவசாயி, அப்பயும் என்ன சொல்றாருன்னா, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊர்ல சிப்பாய்கள்லாம் வந்து, அந்த ராஜாவுடைய உத்தரவு, நம்ம ஊர்ல இருக்கிற ஆண் மகன்கள் எல்லாம் வந்து போருக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சிப்பாய்கள் எல்லாம் ஏவி விடுறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஆண் மகன்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த விவசாயியோட மகனை மட்டும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த விவசாயியோட மகனுக்கு கால் உடைஞ்சிருக்கு. அப்ப இத பார்த்த ஊர் மக்கள்ல, நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, ரொம்ப பாக்கியவான், உன் மகன் உன் கூடயே இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் அந்த விவசாயி என்ன சொல்றாருன்னா, இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுதாங்க வாழ்க்கை. அவருக்கு சந்தோஷம் வரும்போதும் அவர் அதை அமைதியா எடுத்துக்கிட்டார், கஷ்டம் வரும்போதும் அதை அமைதியா எடுத்துக்கிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னா கண்டிப்பா ஒரு நல்லது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா நம்மளோட மனப்பக்குவம், ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனோம்னா, கெட்டது நடக்க போறதுன்னா கூட நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் அதை நல்லதாவே மாத்திடும். அதனாலதான் எல்லாம் நன்மைக்கே. வாழ்க்கையில இடையூறுகள் இல்லாம, துன்பங்கள் இல்லாம, கஷ்டப்படாம மனுஷனே கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சைதான். சோ அதனால என்ன துன்பம் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு எடுக்கிற மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில துன்பமே கிடையாது. ஏன்னா துன்பம் வரும்போதே சல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் வரும். நம்ம மனம் அமைதியா இருந்தா மட்டும்தான் அந்த சல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட, அந்த புத்தர் கிட்ட வந்த மனுஷன் கிட்ட வந்து புத்தர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இத கேட்ட அவரு, எனக்கு இப்போ புரியுது ஐயா, எல்லாம் நன்மைக்கேன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு. ஸோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துட்டு போனா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அப்படியே பார்த்துட்டு ஓடிடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.